அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, உங்க ஜாதகத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட நீச்ச கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கிரகம் இருந்ததுன்னா பரவாயில்ல, ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தா அவங்க லைஃபை எப்படி லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். இது ஒரு கிரகம் நீச்சமா இருந்தாலும் அவங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு கிரகம் நீச்சமா இருந்து அது தசாப்தியா வந்தாலோ லக்னாதிபதி சந்திரனோட தொடர்பு உண்டாலோ அவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். ஓகே, இப்போ நீச்சம் அப்படின்னா என்னன்னா, ஒரு கிரகம் தன்னோட தன்மையில முழுமை பெறல, முழுமையா வெளிப்படுத்த முடியாத தன்மையில இருக்குன்னு அர்த்தம். ஒளி மங்குன நிலையில இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். தன்னோட குணங்களை, தன்னோட திறமைகளை, தன்னோட கண்டென்ட்டை முழுமையா தகுந்த முறையில தகுந்த நேரத்துல வெளிப்படுத்த முடியாத நிலையில இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். இதுல நீச்ச பங்கம் ஆயிட்டாலோ அல்லது சுபகிரக தொடர்பு இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது விதிவிலக்குகள், லக்னாதிபதி வலுவா இருந்தாலோ இந்த மாதிரி வேற ஏதாவது விதிவிலக்குகள் இருந்ததுன்னா இந்த பலன்கள்ல மாற்றம் இருக்கும், சமாளிச்சிடலாம். ஆனா ஒரு கிரகமோ அதற்கு மேற்பட்ட கிரகமோ நீச்ச கிரகம் இருந்தா அவங்க இப்ப நம்ம சொல்ல போற சில வழிமுறைகளை பின்பற்றும் போது நிச்சயமா அவங்க லைஃப்மே அடுத்த நோக்கி பயணப்படும். ஒரு நேர்மையான, ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். ஓகே, அது என்ன சார் அப்படின்னா, ஒண்ணு, நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், நீச்சம்னாலே நம்மளோட முழு திறமைகளை வெளிப்படுத்த முடியாத நிலை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ எந்த கிரகம் நீச்சமா இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு தயக்கமா இருக்கிறதுனால ஆரம்ப கட்டங்கள்ல தோல்விகள் வரும், தடுமாற்றம் வரும், குழப்பம் வரும், தயக்கம் வரும். அதை பார்த்து நம்ம அவ்வளவுதான், நம்மளோட ரேங்க் இவ்வளவுதான், நம்மளோட தகுதி இவ்வளவுதான், நம்ம திறமை இவ்வளவுதான் அப்படின்னு எந்த இடத்துலயும் முடிவு பண்ணாதீங்க. விச் மீன்ஸ் யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கறத முதல் ரூல். இது ஒண்ணு. புற சூழலுக்கு அல்லது சமூக அழுத்தங்களுக்கு பெருசா ஆட்படக்கூடாது. யாராலையும் சமூக அழுத்தங்களுக்கு சுற்றத்துக்கு ஆட்படாம இருக்க முடியாது. யாராவது திட்டினா ரீப்ளை கொடுக்க தான் போறோம், நம்மளை ப்ரூஃப் பண்ணிக்க ட்ரை பண்ண தான் போறோம். அதுல எல்லாம் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனா அதுவே வேலையாகவும் அதுவே உங்க மைண்ட்ல ஓட்டிக்கிட்டேவும் இருக்க தேவையில்லை. இது ரெண்டு. போட்டிக்கு, வெற்றி தோல்விக்கு மட்டுமே ஓடக்கூடாது. இது மூணு. வெறும் வெற்றியை நோக்கி மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நீச்சத்தன்மை அப்பப்ப வந்து நம்ம எமோஷனோட கனெக்ட் ஆகி அந்த நீச்சத்தை வெளிப்படுத்திடும். அப்ப சரியா வெற்றியெல்லாம் பெற முடியாது. ஸோ அதனால எப்ப பார்த்தாலும் ஜெயிக்கணும், ப்ரூவ் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு மட்டும் ஓடக்கூடாது. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், தேடணும், ஒர்க் பண்ணணும், செயல்படணும், கத்துக்கணும், படிக்கணும். இந்த ஒரு விஷயம் நீச்ச கிரகம் இருக்கவங்க பண்ணியே ஆகணும். எது நடந்தாலும் நடக்கலாட்டாலும், யார் பாராட்டினாலும் யார் பாராட்டலைனாலும், திட்டுனாலும், நம்மளை ஒஸ்ட்ன்னு சொன்னாலும் அல்லது நம்மளை பெஸ்ட்ன்னு சொன்னாலும் படிக்கணும், கத்துக்கணும், செயல்படணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நீச்சத்தை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே முக்கியமான வழி. மற்ற வழிகளும் இருக்கு, அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வழி எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட நீச்ச கிரகம் இருக்கிற ஜாதகர்கள் உங்க ஆழ் மனசுல ஆழமா பதிச்சுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே உங்க வாழ்க்கையை உயர்த்தும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பொறுப்பா இருக்கணும். உங்களோட கடமைகளை எந்த அளவு தேவையோ அந்த அளவு உங்களோட கடமைகளை செஞ்சு முடிக்கணும். பொறுப்பை தட்டி கழிக்கிறதோ, அளவுல கம்மியா செய்யறதோ, குவாலிட்டியில அந்த தரத்துல கம்மியா செய்யறதோ இந்த நீச்ச கிரகம் இருக்கவங்க செய்வாங்க. இந்த வேலைக்கு இவ்வளவு பண்ணா போதும், இது இவ்வளவுதான், இவங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தா போதும், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு, இந்த வேலைக்கெல்லாம் என்னத்தை பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு செயலா, இதெல்லாம் ஒரு எண்ணமா அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு இல்லாம, வேலையை சரியா செய்யாம, சரியான சிந்தனை இல்லாம, தரம் இல்லாம, குவாலிட்டி இல்லாம இருக்க கூடாது. நீச்ச கிரகம் இப்படி எல்லாம் உங்க மைண்ட கொண்டு வரும். அதன் அடிப்படையில அந்த நேரத்துல உங்க மனசை மட்டும் கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அது நீச்சத்தை இன்னும் அதிகமா பூஸ்டப் பண்ணும். இன்னும் நெகட்டிவ் பலன்கள் தான் நடக்கும். ஜாதகத்தை பொறுத்தளவு வெறும் மனதின் அடிப்படையில மட்டும் செயல்படக்கூடாது. விழிப்புணர்வின் அடிப்படையில மனதின் துணையோட செயல்படணும். வெறும் மனதின் அடிப்படையில மட்டும் ஜாதகத்துல செயல்படக்கூடாது. ஸோ கம்பேர் பண்ணக்கூடாது, போட்டி போடக்கூடாது, புற சூழ்நிலைக்கு பெருசா ஆட்படக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கணும், பொறுப்பா இருக்கணும், கடமைகளை சரியா செஞ்சிடணும். இதெல்லாம் கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீச்ச கிரகம், அது நீச்ச பங்கம் ஆனாலும் சரி, சுபகிரக தொடர்பு இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, நீங்க ஒரு சரியான நபரா வாழ்வீங்க, தேடல் மிகுந்த நபரா வாழ்வீங்க, அன்புமயமா வாழ்வீங்க. ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, பல பேர்கிட்ட பார்த்தாச்சு. நீச்ச கிரகத்துக்கு தான் டீப் சைக்காலஜி தெரியும், ஆழ்ந்த டெக்னிக் தெரியும். அது ஒர்க்கா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு பேச்சா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லா துறைகள்லயுமே டீப் சைக்காலஜி நீச்ச கிரகத்துக்கு தான் தெரியும். நிறைய கத்துக்கிற திறமை நீச்ச கிரகத்தான் உண்டு. நீண்ட நேரத்துக்கு நிறைய முயற்சி போட்டு ரொம்ப ஆழமா எல்லாத்தையும் கத்துக்கிற திறமை நீச்ச கிரகத்துக்கு தான் உண்டு.
உச்ச கிரகம்லாம் கொஞ்ச நாள் தான் தாக்கு பிடிக்கும், கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும். அப்புறம் அதுக்கு வெறுப்பு வந்து வெளியே போயிடும். அது எந்த செயலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தான் சொல்றேன். ஸோ உச்ச கிரகம்லாம் பெருசா பலன் தராது. நீச்ச கிரகம் தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நேரம் ஆனாலும், எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலும் அதை இறங்கி செய்யும். ஸோ எல்லா தகுதியும் நீச்ச கிரகத்தான் உண்டு. அதை கரெக்டா அணுகி வெளிப்படுத்துறதுல தான் தப்பு பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த முறைகள்லாம் நம்ம சொன்னது. ஸோ அதை நீங்க பண்ணிட்டா நீச்ச கிரகம் இருக்கவங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அப்படி நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த மாதிரி உங்க ஜாதகத்திலையும் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, எந்த இடத்துல எப்படியான அமைப்புல இருக்கு, என்ன குணத்தை வெளிப்படுத்தும், அது எப்படி செயல்படும், எதை செய்யக்கூடாது, உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜென்ரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம கைடன்ஸ் எல்லாமே வெறுமனே ப்ரெடிக்ஷன் சொல்றது மட்டும் கிடையாது. முழு ஹாரோஸ்கோப்போட ஆடியோ ரெக்கார்டு வரும், அதை நீங்க கேட்பீங்க, டவுட் கிளாரிபிகேஷன் இருக்கும், அது போக உங்க தனிப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் செஷன் இருக்கும். இந்த மாதிரி 3 கட்டமா செயல்பட்டு தான் உங்களுக்கான கைடன்ஸ் வழங்கப்படும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜென்ரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.